Hello students, welcome to Physical Academics. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் நடந்த பேப்பர் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு சொல்லிட்டு 3 செஷனா பிரிச்சிருந்தோம். ஆனா கடைசியில ஜுவாலஜிக்கு மட்டும் கொஞ்சம் டைம் பத்தல அப்படிங்கிறதுனால நம்ம அது தனி வீடியோ பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் நான் கிளாஸ்ல என்ன நடத்தினேன் அப்படிங்கிற ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் சொல்லியிருந்தேன். ஒரு கொஸ்டின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ வந்து வார்ன் பண்ண இதெல்லாம் கேட்பாங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிங்க அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபேமிலியிலேருந்து கொஸ்டின் வராதுன்னு தான் சொல்லியிருந்தேன், வரல. எக்ஸ்ட்ரா போர்ஷன்ல இருந்து வராது அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ரீசன்ஸ் நான் இன்னும் போப்போ அடுத்த வீடியோவில் சொல்றேன். ஸோ இந்த வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி போர்ஷன்ல பேப்பர் எப்படி வந்திருக்கு, நான் எப்படி ஸ்டூடெண்ட் கைட் பண்ணியிருந்தேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் ஆன்சர் கீ டீட்டெயில் ஒரு லேர்னிங் வீடியோவா இந்த வீடியோ நமக்கு இருக்க போகுது. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நீட் 2025க்கு ஸ்மார்ட் கிளாஸஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதை பற்றி அந்த டீட்டெயில் ஒரு பார்த்து நம்ம போயிடலாம். ஸோ நம்ம இந்த கிளாஸ் வந்து என்டிஏ வந்து பேஸ் பண்ண நியூ சிலபஸை வச்சு ஜூன் 3ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். டேட் நோட் பண்ணிக்காம ஜூன் 3ல இருந்து கிளாஸஸ் நம்ம சேலத்தில் ஸ்டார்ட் பண்றோம். நீங்க வெளியே எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி வாங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு, கேம்பஸ்குள்ளேயே பண்ணி கொடுத்துடலாம். கிளாஸஸ் எங்க நடக்குதோ அங்கேயே தான் உங்களுக்கு ஹாஸ்டல் இருக்கு, ஃபுட் ஃபெசிலிட்டி எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துட்றேன். என்சிஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுறலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெமரி பண்ண வைக்க போறது இல்லை, டீச்சிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க போறோம். எவ்வளோ பிகினிங்கா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தர முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதில் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண வைக்க போறோம். 37 இயர்ஸ் ப்ராப்ளம்ஸ், அப்ப இதுலயே கால்குலேட் பண்ணி எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் நம்ம நடத்த போறோம்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் தான் இங்க இம்பார்ட்டன்டா இருக்க போகுது. ஏன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில அதை நீங்க பண்ணாதனால தான் மார்க் குறைஞ்சிக்கிட்டே இருக்க தொடர்ந்து. அப்ப பிகினிங்ல இருந்து நீங்க ஒரு ப்ராப்ளமா போகணும். பிகினிங்ல எடுத்தவொடனே தியரி மட்டுமே நடத்திக்கிட்டே ப்ராப்ளம் அப்படிங்களா, நீங்க ஒரு தியரிக்கு அப்புறம் ஒரு ப்ராப்ளம் அட்டன் பண்ணுமா, அது கண்டிப்பா இங்க இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் இருக்கும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். என்சிஆர்டியை இன் அண்ட் அவுட், புக் பேக் புக் இன் எல்லா கொஸ்டின் சொல்லி கொடுத்துருவோம். ஃபுல் டெஸ்ட் அண்ட் யூனிட் டெஸ்ட் ரெண்டுமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கவர் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ மற்ற இடத்துல இருந்து என்ன ஃபீஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதே ஃபீஸ் தான் நாங்களும் கொடுத்துருக்கோம். அந்த ஃபீஸ் ரேஞ்ச் தான் நீங்கள் இருக்கும். 4-5 அகாடமியை நீங்கள் என்கொயரி பண்ணி பாருங்க. அந்த அகாடமியில் எவ்வளோ ஃபீஸ் இருக்கோ அதே ஃபீஸ் தான் இங்கே இருக்கும். நீங்கள் கால் பண்ணி கவுன்சிலிங் எடுத்துக்கங்க. ஃபுல்லாக கேட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம். அந்த அகாடமியில் அவ்வளோ கொடுக்குறாங்க, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணலாம். நாங்கள் எல்லா அகாடமி என்ன நியூட்ரல் ஃபீஸோ அதே ஃபீஸ் தான் நாங்களும் கொடுத்துருக்கோம். நீங்க என்கொயரி பண்ணிட்டு வந்து தாராளமா இந்த ஃபீஸ் டீடைல் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் கிளாஸஸ் யார் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி தான் எடுக்க போறாங்க. ஹாஸ்டலும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம், ஸ்மார்ட் கிளாஸ் பிபிடி பேஸ்ட். அதனால உங்களுக்கு நோட்ஸ் பேரண்ட்ஸ்க்கும் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். பேரண்ட்ஸ்க்கும் தெரியும் கிளாஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சார் நான் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணா தாராளமா நீங்க ஜூன் 3க்கு மேல ஒரு டெமோ கிளாஸ் வந்து அட்டன் பண்ணி பாருங்க. ஏன்னா ஜூன் 3க்கு மேல வரப்போ ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா ஜூன் 3க்கு உள்ள அட்மிஷன் போடுறவங்களுக்கு வந்து நம்ம சில டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். அந்த டிஸ்கவுண்ட் வந்து ஜூன் 3க்கு அப்புறம் வரவங்களுக்கு இருக்காது. மற்றபடி நீங்க டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணா தாராளமா வாங்க, அட்டன் பண்ணி பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்க போது. ஜூன் 3ல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேட்ச்க்கு நீங்க டெய்லி 11th 12th ஈவினிங் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம் தாராளமா. இதுலயுமே நாங்க என்ன பண்ணி கொடுத்துருக்கோம், டெமோ கிளாஸஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலயும் நீங்க டெமோ கிளாஸஸ் அட்டன் பண்ணி பாருங்க. இதுவுமே டெய்லி ஈவினிங் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். அதுலயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஜூன் 3க்கு முன்னாடி வந்துட்டீங்கன்னா சில டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். பட் ஜூன் 3க்கு அப்புறம் நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட்ஸ் மட்டும் கட் ஆகும் பேட்ச்ல. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓவராலா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நீட் கிளாஸஸ் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சில பாயிண்ட்ஸும். சரி, இப்போ தூத்துக்குடியில் கேட்ட இந்த டிஃபரண்ட் செட் கொஸ்டின் பேப்பர்ல ஆல்ரெடி நம்ம பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்க்கு எப்படி சொல்லி கொடுத்தோம், நீங்க எப்படி கீ அட்டன் பண்ணணும், அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் சொல்லிட்டு எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அது ஒரு பேனிக்கும் இல்லை. அது பார்க்காதவங்க வீடியோ யூடியூப்ல வந்து வீடியோ இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பயாலஜி போகலாம். பயாலஜியில் பாட்னி கம்ப்ளீட்டட். ஜுவாலஜியில் அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான், என்ன கேட்டிருக்கான், எப்படி நம்ம அட்டன் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத இப்போ ஆரம்பிக்கலாம். ஓகே, 150 வரைக்கும் முடிச்சிட்டோம். இந்த வீடியோல வந்து 151 ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில லிஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் கேரக்டர் வச்சு கேட்டிருக்கான். யார் யார் ஹெர்மாபோரைட்னு கேட்கறான். ஹெர்மாபோரைட் ரொம்ப ரொம்ப சிம்பிள், மல்டிபிள் டைம் சொன்னா ஹெர்மாபோரைட்ல இருந்து கேள்வி நம்ம கேட்பாங்க. அது யூனிக் பேட்டர்ன். ஹெர்மாபோரைட்னா ஒரே பாடிக்குள்ள மேல் ஆர்கனும் இருக்கும், மேல் செக்ஸ் ஆர்கனும் இருக்கும், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனும் இருக்கும். ஆண் பெண் 2 இனப்பெருக்க உறுப்புகளும் ஒரே உடம்புல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பொரிஃபெரா எடுத்துக்கலாமே. இந்த பொரிஃபெரால வந்து பாத்தீங்கன்னா ஒரே உடம்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரெண்டுமே இருக்கும். அவ்வளவுதானே கேள்வி. ஈஸியா எழுதிடலாம். கேரியர் ஹெர்மாபோரைட். காக்ரோச் நம்ம தனியாவே ஸ்டடி பண்ணி பார்த்திருப்போம். மேல் காக்ரோச் ஃபீமேல் காக்ரோச் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், செப்பரேட் பண்ணணும், லென்த், அதோட பாடி செக்மெண்ட், போட் ஷேப், ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. அதுலயே தெரிய வேணாமா இந்த இது கண்டிப்பா ஏ வராது. ஏ வராது அப்படின்னு தெரிஞ்சாலே 2 இது எலிமினேட் பண்ணி விட்டுருக்கலாம். சரி, அதுக்கப்புறம் பாருங்க லீச் தெளிவா புக்ல கொடுத்துருப்பான், இவன் ஒரு ஹெர்மாபோரைட் தான். அடுத்து வந்து பாருங்க ஹவுஸ் ஃப்ளை. ஹவுஸ் ஃப்ளை ஹெர்மாபோரைட்டா தெரியுமா தெரியாது, கொஞ்சம் எடுத்து ஓரமா வைங்க. சில பேருக்கு வந்து டக்குனு இதை அடிக்க முடியாது. ஹவுஸ் ஃப்ளை ஈங்கிறது மேல் ஃபீமேல் தனித்தனியா இருக்கு.
பட் அது தெரியலையா, கொஞ்சம் ஓரமா எடுத்து வைங்க, நான் ஏன்னு சொல்றேன். டேப் வார்ம் இவனையும் டக்குன்னு பிடிக்க முடியல, இவன் ஹெர்மாப்ரோடைட்டா இல்லையா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இவனையும் கொஞ்சம் ஓரமா எடுத்து வைங்க. ஆனா எல்லாருக்குமே எர்த்வார்ம் ஹெர்மாப்ரோடைட்னு தெரியும், ஏன்னா இவனை பத்தி தனி ஸ்டடி இருக்கு. லீச் புக்ல தெளிவா கொடுத்துருப்பான் ஹெர்மாப்ரோடைட். எர்த்வார்மும் ஒரு ஹெர்மாப்ரோடைட் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு தெரியும். ரெக்கார்ட் ஹேங் ஆகுதுன்னு மட்டும் பாத்துக்கிறேன். அப்ப லீச் எர்த்வார்ம் ரெண்டுமே கன்ஃபார்மா தெரியும்னா பி அண்ட் இ கண்டிப்பா ஒரு ஆப்ஷன்ல இருக்கணும். அப்படி ஒரே ஆப்ஷன், ஆன்சர் ஆப்ஷன் 3. சரி, எனக்கு லீச் ஹவுஸ் ஃப்ளை தெரியலன்னா ப்ராப்ளம் இல்ல, பாருங்க உங்களுக்கு அந்த சாய்ஸ் அழகா எடுத்து கொடுக்குது. சரிங்க சார், அப்போ எனக்கு அந்த லீச்சை பார்த்து ஹவுஸ் ஃப்ளை பத்தி சொல்லுங்கன்னா ஹவுஸ் ஃப்ளை ஹெர்மாப்ரோடைட் கிடையாது, ஹவுஸ் ஃப்ளை ஹெர்மாப்ரோடைட் கிடையாது. அப்ப யார் மட்டும் ஹெர்மாப்ரோடைட்? லீச் மட்டும்தான் ஹெர்மாப்ரோடைட். சோ அவ்வளவுதான். சோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்தது பாருங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ஓவர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நான் ஈஸியில வைப்பேன், ஏன்னா சாய்ஸ் அந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்ததுனால நான் ஈஸியில வைக்கிறேன். ஆனா ரெண்டாவது கொஸ்டின் நான் மாடரேட் கீழே வைக்கிறேன். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் வந்து கரெக்டா படிச்சிருந்தீங்கன்னா இது ஓகேவா இருந்திருக்கும். என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஆனா இவன் எதை கொடுத்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைப்பர் இம்யூன் ஹார்ஸ் சீரம். ஹார்ஸ் குதிரையிலிருந்து எடுக்கக்கூடிய சீரம். சீரம்னா ஃபர்ஸ்ட் என்ன சிம்பிளா சொல்றேன். இப்ப நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை, நம்ம ரொம்ப வீக்கா இருக்கும், நம்ம உடம்புல அதை ஃபைட் பண்றதுக்கான ஆன்டிபாடி இல்லை. ஆல்ரெடி ஒரு பர்சனுக்கு அந்த வியாதி வந்து அவன் ஃபைட் பண்ணிதானா அவன் ஆன்டிபாடி தூக்கி நம்ம உடம்புக்குள்ள போடுறது, அது சீரம் மூலமா தான் எடுத்து வருவாங்க. ஏன்னா மத்ததுல எடுத்தா கோகுலேஷன் ப்ராப்ளம் ஏற்படும். சரி, இப்ப சீரம் வந்து எடுத்துட்டு வராங்க. யாருதான்? ஹார்ஸ் சீரம். ஏன் ஹார்ஸ் சீரம் பயன்படுத்துறாங்க அப்படி கேட்டீங்கன்னா, குதிரை இருக்கு பாத்தீங்களா, குதிரை வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்பெசிபிக் டிசீஸ்க்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணி தன் உடம்புல ஆன்டிபாடிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். அப்ப அந்த ஆன்டிபாடிஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? கடன் வாங்கிக்கிறோம். அதான் ஹார்ஸ் சீரம் பயன்படுத்துறாங்க மெடிக்கல்ல. பட் இதுல எப்படி ஆக்டிவா பாசிவா? கண்ணா நல்லா புரிஞ்சுக்கண்ணா, இந்த விஷயத்த வெளியே கிரியேட் பண்ணல, இது நான் வெளியே இருந்தா எடுக்கிறேன், என்னோட நேச்சுரல் என் உடம்புல கிரியேட் ஆகல. அப்ப இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது ஒரு ஆர்டிபிஷியல். சரி, ஆக்டிவா பாசிவா? கண்ணா குதிரையோட உடம்புல ஆக்டிவ், அங்கிருந்து எடுத்துட்டு வந்து என் உடம்புல போடுறேன், சோ தட் அது பாசிவ். சோ ஆர்டிபிஷியல் பாசிவ் இம்யூனிட்டி. இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 4. பட் ஈவன் கீ ஆன்சருக்காக வெயிட் பண்ணலாம். இந்த கொஸ்டின் வந்து கீ ஆன்சர் வரட்டும் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த கேள்விக்கு இப்போதைக்கு ஆன்சர் ஆப்ஷன் 4 எக்ஸ்பிளனேஷனா இருக்கும். பாப்பா அவன் என்ன கொடுக்குறான் அப்படின்ட்டு. அடுத்தது இந்த கொஸ்டின் ஈஸி. ஏன் சார் அப்படின்னா இங்க பாருங்க, வெர்டிப்ரோ கான்ட்ரியல் ரிப்ஸ், ஃப்ளோட்டிங் ரிப்ஸ், ஸ்கேபுலா, கோஆக்சல் போன், அப்படியே லொகோமோஷன்ல என்சிஆர்டி தூக்கி கேப் அடிச்சிருக்கான். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெர்டிப்ரோ கான்ட்ரல் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கன்னா வரும்? 8th 9th 10th பேர்ல. ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் 11th 12th இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கனெக்ட் ஆயிருக்காது, அப்படியே மேலாவும் வந்து நின்று இருக்கும், அதான் 11th 12th. ஸோ மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேபுலா. ஸ்கேபுலாங்கிறது அக்ரோமியன் ப்ரொஜெக்ஷன் இருக்கும், ஸோ டைரக்ட் இன்சைட். கடைசி இருக்கிறது கோஆக்சல் போனு, இலியம் இச்சியம் பியூபஸ், கரெக்டா இந்த இடுப்புல எலும்பு வளையன்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த இடத்துல. அப்ப இது டைரக்டா இதுவும் என்சிஆர்டி கொஸ்டின், நான் ஈஸி ஜோன்ல வைக்கிறேன். ஸோ அப்ப நம்ம படிக்கிறப்போ புரிதலை தாண்டி நல்லா ரிவிஷனும் பண்ணணும். என்னதான் புரிஞ்சிருந்தாலும் சில சயின்டிபிக் டைம் நமக்கு மறக்கும். அப்ப நிறைய டைம் வந்து ஷார்ட் கட் போட்டு வைக்கிறது, நல்லா எழுதுறது, ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பண்ணுங்க. இல்லையா அந்த பேப்பர் கன்ஃபார்மா வந்து நமக்கு ரொம்ப ஆம்பிகுயஸா நியர்பை ஆன்சர் வந்து, ஏன்னா ஆன்சர் வரலன்னா கூட ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கேள்வி போயிடுவாங்க. ஆன்சர் வருதுன்னா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவானா, அந்த டைம் தான் இங்க பாயிண்ட். டைமை நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க் நெகட்டிவ்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஜுவாலி செட் பண்ணியிருக்கான். அடுத்தது, நேம் த ஹார்மோன்ஸ் நாட் செக்ரிட்டட் பிளாசண்டா. பிளாசண்டா மூலமா எது செக்ரேட் ஆகாது? காரணம் ஈஸ்ட்ரோஜன் பிளாசண்டா தான் கொடுக்கும், ப்ரொஜெஸ்டரான் பிளாசண்டா எப்போ? பிரெக்னன்சி டைம்ல தானே கொடுக்கும். அடுத்து ரிலாக்ஸின் கொடுக்கும், ஹச்சிசிஜி கொடுக்கும், ஹச்பிஎல் கொடுக்கும், ஆனா ஹின்கிபின் கொடுக்காது. நல்லா புரிஞ்சுக்கன்னா ஹின்கிபினுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப ஹின்கிபின் வரதுனால ரிலாக்ஸின் ஆப்ஷன் நம்மளால எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால சி மட்டும் பிளாசண்டாவால கொடுக்க முடியாது. அப்ப என்ன கேள்விக்கு இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 2 சி ஒன்லி. அடுத்து பார்க்கலாமா கண்ணா? அடுத்து அகைன் ஒரு ஈஸியான கொஸ்டின். ஆம்பிளிசின், இது பாட்னில் கூட நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. செலக்டபிள் மார்க்கர் கீழே வந்து சொல்லியிருப்பேன். ஆம்பிளிசின் ஒரு செலக்டபிள் மார்க்கர். அடுத்தது ஓஆர்ஐ, என்னது சீக்வன்ஸ் எந்த இடத்துல ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுமோ அதுதானே ஓஆர்ஐ, ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சொல்லுவாங்கல்ல. அது மல்டிபிள் குளோனிங் சைட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது
ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்கு, ப்ளூ வெயிட்டிங் பீட்டா அப்ப பீட்டா கேலக்டோசைட் ஜீன் வந்துருந்துச்சுனாலே அது கண்டிப்பா ப்ளூ அண்ட் ஒயிட் ஸ்கிரீனிங்கா தான் இருக்கும். மல்டிபிள் குளோனிங் வர வழி இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் தான். சரியா போச்சு. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 1. ஸோ ஒரு சின்ன பாயிண்ட், இந்த ப்ளூ அண்ட் ஒயிட் ஸ்கிரீனிங்லாம் அந்த அளவுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர்ல பார்த்துக்க மாட்டோம், நம்ம புக்ல இருக்கு. அதனால இதை நான் என்ன பண்ண போறேன், ஈஸி ஜோன்ல தான் வைக்க போறேன். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் பண்ணாலே போதுமானதுன்னு நினைக்கிறேன். எங்க B13 14, ஆமா ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் பண்ணிட்டாலே ஆன்சர் வருது. ஸோ ஈஸி தான். இங்க ஈஸிங்கிறது இங்க டிசைட் ஆகாது, பேப்பர்ல டிசைட் ஆகாது, சாய்ஸ்ல டிசைட் ஆகுது. அதனாலதான் ஈஸி தான். அதெல்லாம் மல்டிபிள் டைம் செலக்டபிள் மார்க்கல், ஓஆர்ஐ டைப்பிக்கு, பீட்டா கேலக்டோசைட், ஏன்னா இதுல இருந்து தான் கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். சார் மற்ற இடத்துல இருந்து வராதா, வரும். பட் இதை மல்டிபிள் டைம் படிக்க சொல்றதுக்கான இது ஈஸியா மார்க் மெமரி ஆகாது. அதனாலதான் 155. அது 156 என்ன கொடுத்துருக்காங்க, பாத்வே கொடுத்துருக்காங்க. ஹியூமன் மேல் ரீப்ரொடக்டிவ் திருப்பி கேட்கலாம். திருப்பி இந்த ஒரு கொஸ்டின் தான் இருக்கான்னு தெரியல, நிறைய டைம் இந்த ரிவிஷன் கொடுத்துருக்கேன். படிங்கன்னு சொல்லிட்டு அந்த டயக்ராம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 30 minutes டைம் நான் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுமையா நடத்தினேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தெரியுது எவ்வளவு பொறுமையா நான் நடத்திருக்கேன் அப்படின்னு. ஏன்னா இந்த கேள்வி எல்லாம் என்னமோ தெரியல, அச்சடிச்ச மாதிரி இந்த மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட பார்த்து, ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட பார்த்து, இது இங்கிருந்து போறப்ப எங்கிருந்து ஆரம்பிச்சு எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். இங்க என்ன கொடுத்துருக்கான், வாசா டிஃபரன்ஸா, ரேட் டெஸ்டிஸ், செமினிஃபரல் வாசா இஃபரன்ஸா, யுரேத்ரா, எபிடிடைமஸ். சரி, இதுல வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம் செமினிஃபரல் டிபியூல்ஸா தான் இருக்கும். ஏன்னா இங்கிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்க வயசுல பார்த்து செமினிஃபரல் டிபியூல்ஸ்ல இருந்து வரும். செட்டோலி செல்ஸ் எல்லாம் வந்துட்டு அதை தாண்டி அதுக்கப்புறம் செமினிஃபரல் டிபியூல்ஸ் போறோம். செமினிஃபரல் டிபியூல்ஸ்க்கு அப்புறம் இந்த இடத்துல ரேட் டெஸ்டிஸ் இருக்கு. ரேட் டெஸ்டிஸ்க்கு அப்புறம் நமக்கு இந்த இடத்துல வாசா இஃபரன்ஸா, எபிடிடைமஸ். வாசா இஃபரன்ஸியாக்கு அப்புறம் எபிடிடைமஸ். எபிடிடைமஸ்க்கு அப்புறம் வாசா டிஃபரன்ஸியா, அதான் அந்த இடத்துல கட் போட்டு வாசக்டமி பண்ணுவோம். ஃபைனலா யுரேத்ரா. அப்ப சி, அதுக்கப்புறமேட்டுக்கு பி, அதுக்கப்புறம் டி, அதுக்கப்புறம் எஃப், அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் இ. ஸோ எல்லாமே மேட்ச் ஆகக்கூடியது ஆன்சர் ஆப்ஷன் 4. இங்க ஹைலைட் பண்ணிக்கலாம், அதான் ஆன்சருக்கு நினைக்காதீங்க. அது வந்து ஒரு டைம் செக் பண்ணி பார்த்தது. இப்போ நம்ம டிஸ்கஷன் பண்றோம் பாத்தீங்களா, இதுதான் கன்ஃபார்மான ஆன்சருக்கு பார்த்துக்கீங்க. அடுத்தது அசசன் ரீசன். அசசன் ரீசன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவலியா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு கீ சொல்லிடுவோம், பட் என்டிஆர் தரப்புல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லப்பா இது வந்து பி ஆப்ஷன், அந்த ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் நடுவில் அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஆம்பிகஸ் இருக்குதான் செய்யும். அதனால அசசன் ரீசன் நம்ம என்னதான் சொன்னாலும் நீங்க பிலீவ் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா கீ ஆன்சர்ல சின்ன ஸ்லைட் பண்ணுவோம், அப்ப நம்ம அதை சேலஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு என்ன ஆன்சர் ரொம்ப அப்ரோப்ரியேட்டா வருதுன்னு பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் அசசன் படிக்கலாம். இன் ஹனிபி பாப்புலேஷன் சன்ஸ் டு நாட் ஹேவ் அ கிராண்ட் ஃபாதர் பட் ஹேவ் அ கிராண்ட் ஃபாதர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினும் கூட. இங்க நான் இதை சொல்றேன் தவிர்த்து கிளாஸ் நிறைய பேர் சொல்லுவேன், ஹனிபி கான்செப்ட்ல தாத்தா இருப்பாங்க, அப்பா இருக்க மாட்டாங்க. இந்த சிச்சுவேஷன் நடக்குமானா கண்டிப்பா நடக்கும். அசசன் 100% கரெக்ட். இதுக்கு ரீசன் சொல்லியிருக்கான் பார்ப்போம். Haploid in drones of honeybees is due to the parthenogenesis while fertilization result into the female bodies. Female bees. Perfect explanation. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரோன் சொல்றாங்க பாத்தீங்களா, ஹனிபி இதுல வந்து இந்த ட்ரோன் சொல்லக்கூடிய வேலைக்கார தேனிகள் பாத்தனோஜெனிசிஸ் மூலமா தான், கருவுரா முட்டை மூலமா தான் அது வெளியே வரும். அப்போ இந்த சிச்சுவேஷனை பொறுத்ததுனால தான் அதுக்கு வந்து ஃபாதர் இருக்க மாட்டாங்க, ஆனா கிராண்ட் ஃபாதர் இருப்பாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ அசசன் ரைட்டு, ரீசன் கரெக்ட். இதுக்கு மேக்ஸிமம் கீ ஆப்ஷன் ஏ தான், ஏன்னா அது பர்ஃபெக்டான எக்ஸ்பிளனேஷனாகவும் இருக்கு. ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரும், பார்ப்போம். பட் இருந்தாலும் அசசன் ரீசனுக்கு நான் எப்பயுமே அவங்க கீ ஆன்சர் கொடுக்குறது வெயிட் பண்ணதான் சொல்லுவேன். அடுத்து பார்க்கலாம். கார்னில் எலகன்ட் ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஷோட். ஓகே, இது முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட், ரிப்பீட்டடா நம்ம சொல்லக்கூடிய டாபிக்ல இது ஒண்ணு. ஆன் ராக்கி சி அண்ட் லார்ஜர் காம்படேட்டட் சுப்பீரியர் பர்னக்கல், அந்த முத்துச்சிப்பிமா இருக்குல்ல அதெல்லாம், டோமினேட் த இன்டர்டைடல் ஏரியா, அந்த அளவர இடத்துல கரெக்ட் தான். எக்ஸ்க்ளூட்ஸ் த ஸ்மாலர் பெனாக்கல் ஃப்ரம் த ஏரியா. கரெக்ட் தான். ஸோ எல்லாமே கரெக்ட் தான். இதுதான் கார்னில் எலகண்டோட ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட். அது ஸோ அசசன் கரெக்ட் தான். இதுக்கு ரீசன் சொல்றேன். இதுக்கு என்ன ரீசன் பார்ப்போம். ஜெனரலி ஹெர்பிவோரஸ் அண்ட் பிளான்ட்ஸ் appears more adversely affected by competition than carnivores. இப்போ ரீசன் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடல் அலைகளுக்கு நடுவில் கூடிய ஒரு விஷயத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இது ரீசன் கரெக்டா இருந்தா கூட ரெண்டுக்கு கரெக்டா மேட்ச் ஆகல, அது வேற விஷயம். பட் ஈவன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பிவோருக்கும் பிளான்ட்டுக்கு நடுவில் காம்படிஷன் இருக்காது. ஏன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கோங்களா, புல்லும் ஆடு சண்டை போடாதல கணா. அப்ப என்ன நடக்குது அப்படி கேட்டீங்கன்னா, புல்ல ஆடு சாப்பிட்டு, அப்ப பிரிடேஷன் கான்செப்ட், மேய்தல் தான் நடைபெறும். ஒருத்த டாமினண்டா இருந்து ஒருத்தர் ஷடவுனா இருந்தானா அதுக்கு பேர் பிரிடேஷன். ஸோ ரீசன் வந்து தப்பு ஃபர்ஸ்ட். ஸோ அசசன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ். இது மேக்ஸிமம் இதுதான் கீயா வரும், பார்க்கலாம். இருந்தாலும் ஃபைனல் கீ வெயிட் பண்ணுவோம்.
அகைன் வந்து பார்த்தீங்கன்னா காமன் நேம். இது கரெக்டாக எக்ஸாமுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நம்ம ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் கூட உட்காந்து இது கேட்டுட்டு இருந்தேன். இது முக்கியமாக இது ஆண்டிடன், எக்கினஸ் இதெல்லாம் அப்படியே கேட்குது. ஆஸ்ட்ரஸ், பொபிரியாலாம் கிளாஸ்லேயே சொல்லி கொடுக்குது. பட் ரிவிஷன்லேயே இதை நிறைய டைம் கேட்டு வச்சிருந்தேன். முக்கியமானது ஆஸ்ட்ரஸ்னா அந்த நட்சத்திர மீன், ஸ்டார் ஃபிஷ். அடுத்து ஆண்டிடான்னா எங்க அது இங்க அந்த லில்லி தாங்க இருக்கு பாருங்க, லில்லி, சி லில்லி. அடுத்து எக்கினஸ் த பிரிட்டில் ஸ்டார். எக்கினஸ் இல்ல, ஹொபிரியா த பிரிட்டிஷ் ஸ்டார். எக்கினஸ் வந்து சி அர்ஜுன். A for 4, B for 3, C for 1, D for 2. ஆன்சர் ஆப்ஷன் 2. கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 தான். இது மல்டிபிள் டைம் ரிவிஷன் கொடுத்தேன். ஏன்னா இந்த மேக்ஸிமம் இந்த ஆண்டிடன், எக்கினஸ் எல்லாம் படிக்க மாட்டாங்க. இதை வந்து எக்கினோடெர்மேட்டா பைலத்துல கேட்டு வச்சிருக்கான், முத்தோலிகள் இருந்து கேட்டு வச்சிருக்கான். அப்படியே டிட்டோ கொஸ்டின்னால நான் இதையும் ஈஸி ஜோன் கீழே வைக்கிறேன். ப்ரீவியஸாக ஒரு டைம் சொல்லிடுறேன் இது ஈஸி கொஸ்டின். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் கீழே வைக்கிறேன். நான் சின்ன இது இருக்குல்ல, எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல, அதனால மாடரேட் வைக்கிறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க, அதனால இதை மாடரேட் கீழே வைக்கிறேன். பட் இன்சைட் லைன் இதெல்லாம் 100% நான் ஈஸி ஜோனுக்கு கீழே தான் வெப்பன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுறப்பே இதுவும் நான் ஈஸி ஒன் கீழே தான் வச்சிருக்கேன். அது கொஸ்டின்ஸும் நான் தனி செப்பரேட்டாகவும் உங்களுக்கு சொல்லிடுறேன் எது ஈஸி கொஸ்டின் எது மாடரேட். இதுவரையும் டிஃபிகல்ட் வரல. டிஃபிகல்ட்னா திங்க் பண்றது, இதெல்லாம் வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி திங்க் பண்றது தான் நமக்கு வந்து கரெக்டான ஒண்ணு. சரி பார்க்கலாம். ட்ரைகாஸ்பேட் வால்வு, இதுக்கு நான் சொல்லுவேன் ஹார்ட் நடத்துறப்ப வந்து பாத்தீங்கன்னா 32 அப்படிங்கிற நம்பர் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லுவேன். 3 அப்படிங்கிறது வந்து இந்த பக்கம் இருக்கும், 2 அப்படிங்கிறது இந்த மிட்ரல் வால்வ் சைடு இருக்கும். ஸோ அந்த ஓப்பனிங் ஸ்பேர் 32ங்கிறது ஒரு கிளாசிக் கான்செப்ட். எங்க இருக்கு சார் கேட்டீங்கன்னா ரைட் ஏட்ரியமும் ரைட் வென்ட்ரியலுக்கு நடுவில். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைனோ ஏட்ரியல் நோடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏட்ரியத்துக்கு மேலே இருக்கும், கொடுத்துருக்கான் பாருங்க. ரைட் அப்பர் கார்னர் ஆஃப் த ரைட் ஏட்ரியம், அந்த கார்டியக் மஸ்குலர் ஸ்ட்ரக்சர்ல எனக்கு சிக்னல் சரி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். மிட்ரல் வால்வ்னா 2 இந்த பக்கம் இருக்கும், லெஃப்ட் ஏட்ரியத்துக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு நடுவில் இங்க இருக்கு. ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் பல்மனரி ஆர்டரி, லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் கார்டு ஓப்பனிங். இது ஓப்பனிங் தான். ஓப்பனிங், அப்போ இது மேட்ச் ஆகும். செமிலுனார் வால்வ், அந்த வால்வே தான். இது ரெண்டுலையுமே, இதுலையும் செமிலுனார் வால்வு தான், இதுவும் செமிலுனார் வால்வு தான், ஒரு பிரச்சனை இல்லை. கார்டு ஓப்பனிங் ஆஃப் ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ரெண்டும் வந்துருச்சு. சரியா போச்சு. ஆன்சர் ஆப்ஷன் சரி. இது வந்து 3யோட மேட்ச் ஆகுது. எல்லாத்தையும் பொருத்தி பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் 4. ஸோ ஹார்ட்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர், இதுல நம்ம மெக்கானிக்ஸ் எல்லாம் டீல் நடத்திட்டு இருந்தோம், இங்க வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் கேட்டு வச்சிருக்கோம். சந்தோஷமா தான் இருக்கு. ஈஸி கொஸ்டின் தான் அது. அடுத்துக்கான ஸ்டேட்மெண்ட் படிச்சு பார்க்கலாம். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கேட்டல் பில்லரோட லார்வா மட்டும் கொள்ளுங்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் கொஞ்சம் ஆம்பிகியஸாக தான் இருக்கு. ஏன்னா நிறைய புக்லையும் ரெஃபரன்ஸ்லையும் கேட்டல் பில்லரோட லார்வாக்கு மேலே தான் இது அகேன்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளும் அப்படின்னு இல்லை. ஒன்லி லார்வா, சாரி இங்க ஒன்லிங்கிற வேர்ட் இருக்கு, அப்படிலாம் கிடையாது. இது எல்லாத்து மேலேயும் வேலை செய்யும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 100% தப்பு. ஏன்னா கேட்டர்பில் லார்வா மேலே மட்டும் தான் வேலை செய்யுமா அப்படிலாம் கிடையாது. வெறும் அந்த பட்டுப்புழுக்கு மேலே மட்டும் தான் வேலை செய்யுமா கிடையாது, மற்ற மேலே வேலை செய்யும். இது சொன்னேன். பேசிலஸ் துரிஞ்சியஸ் cannot kill adult moths. நீங்க நிறைய புக்ல ரெஃபரன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பேசிலஸ் துரிஞ்சியஸ் வந்து எதை வந்து பார்த்தீங்கன்னா கில் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லார்வா ஆஃப் மாந்த்னு தான் கொடுத்து வச்சிருக்கான். நிறைய புக்ல நிறைய ரெஃபரன்ஸ்ல லார்வா ஆஃப் த மாந்த் தான் கொடுத்துருக்கான். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா இன்டெரக்டா மாந்தோட இதை கொல்லுமா கொள்ளாது. பட் பேசிலஸ் துரிஞ்சியஸ் இஸ் a டாக்ஸிக். பேஸ் மீடியம் வந்துச்சுன்னா சாவடிச்சிரும். அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பேசிலஸ் துரிஞ்சியஸ் cannot kill the mothங்கிறது ஏத்துக்க முடியாது. அது எல்லாத்தையுமே கொள்ளும் ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்ல. பட் ஆனா புக்கோட லைன் படி பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது லார்வா ஆஃப் மாந்த் மட்டும் தான் கொல்லும் அப்படின்னு ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஆம்பிகியஸ் தான். என்னோட கெஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ராங்னு தான் வரணும். இன்கேஸ் அப்படி வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டுங்கிறது வரும். பட் கீ ஆன்சருக்காக இது வெயிட் பண்ணலாம். ஸோ இது மேக்ஸிமம் நீங்க அதிகபட்சமா இது எழுதுறீங்க. ஏன்னா இது கீ சேலஞ்ச் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த கொஸ்டினை சேலஞ்ச் பண்ணலாம். எனக்கு இதுதான் ஆன்சரா வரணும். ஏன்னா பேஸ் மீடியம் கிடைச்சாலும் பேசிஸ் துரிஞ்சியஸ் கொண்டுரும். அப்ப வந்து அது என்ன லார்வா வந்து என்ன அடல்ட் ஆனா வயிற்றுல என்ன ஆசிட் பிடி மாறிடுமா கிடையாது. பட் நான் சொல்லிடுறேன் இதுல ஆம்பிகியஸா இருக்கு, நம்ம அதை சேலஞ்ச் பண்ண ரெடியா இருக்கணும் அப்படின்ட்டு. அடுத்தது அனிமல் சீலியாந்த் caught in South Africa in the example of vertebral transition from the, இது கண்டிப்பா மாடரேட் ஜோன் தான். அந்த எவல்யூஷன் ஸ்டெப்ல கேட்கறான். ஃபிஷ் டு ஆம்பியர் ஸ்டேஜ் தான் இந்த டிரான்சிஷன் ஃபார்ம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. பட் இது இன்சைட்ல இருக்கு, அதனால டிஃபிகல்ட்டிகள் நான் வைக்க மாட்டேன். இது ஈஸி. பிரைமரி யாரு செகண்டரி யாருன்னு சொல்லிட்டு டெர்சரி கன்சியூமர் இந்த இடத்துல லைன் இருக்கு, அதான் டாப் மோஸ்ட் லைன். வந்து எதை சாப்பிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டை, உல்ஃப். பிரைமரி கன்சியூமர் ஆடு எதை சாப்பிடும், புல்ல சாப்பிடுவோம். என்னென்ன கொடுத்துருக்கான் இப்போ சாய்ஸ் பார்க்கலாம்.
கீழே இருந்து வரலாம். பிரைமரி ப்ரொடியூசர் யார் ஃபர்ஸ்ட் உருவாக்குறாங்க? புல்லு தான் எல்லாத்தையும் உருவாக்கும். புல்லை யார் சாப்பிடுவா? ஆடு சாப்பிடும். செகண்ட் ஆடை யார் சாப்பிடுவா? வூல்ஃப், நரி சாப்பிடும். நரி யார் சாப்பிடுவாங்க? டெரிஷரி லைன். அப்படி மேட்ச் பண்ணி பார்த்தா கரெக்டாக வருது. ஆன்சர் ஆப்ஷன் 4. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புக்ல இருந்து கேட்டதுனால ஈஸி. ப்ளஸ் இது வந்து ஜென்ரலா நீட்டுக்கு படிக்கிறவங்க மட்டும் இல்லை, நீட் தாண்டி இருக்கவங்களும் அட்டன் பண்ணலாம். 8th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தானே. ஸோ நமக்கு டைம் சேவிங்கா தான் பார்க்கணும். ஈஸிங்க தான் டைம் சேவிங்கா பார்க்கணும். அடுத்த கொஸ்டின் இதுவும் ஈஸி தான். யார் யார் என்னக்கான டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் நிறைய டைம் லாஸ்ட் டைம் ரிவிஷன்ல கூட இதை நான் சொல்லி தான் அனுப்பிடுறேன். ஆலன் ஜெஃப்ரி பார்த்துக்கங்க, சயின்டிஸ்ட் நேம் அப்படின்ட்டு. அடுத்து வந்து நிமோனோகாக்கஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட், ஈஸி. ஈகோலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீசல் அண்ட் ஸ்டால் எக்ஸ்பெரிமெண்ட்ல பண்ணியிருப்பாங்க. பாக்டீரியா பேஜ்ங்கிறது அர்ஷியன் சேஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கொஸ்டின் வந்து ஈஸி. ஆன்சர் ஆப்ஷன் 2. இப்போ அடுத்தது 169 படிச்சு பார்க்கலாம். அதுதான் ரீசன் டைப். த இன்டராக்ஷன் ஒன் ஸ்பீசிஸ் பெனிஃபிட் அண்ட் அனதர் ஸ்பீசிஸ் ஹார்ம்டு. இதுக்கு பேர் தான் கமென்சலிசம். பர்ஃபெக்ட்மா. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? எக்ரிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, கிராசிங் இருக்கக்கூடிய கேட்டல் மேலே உட்காருது, கரெக்ட் தான். ஸோ இது இந்த எக்ஸ்பிளனேஷன், இதுக்கு கமென்சலிசம் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். இது ரெண்டுமே கரெக்டாக தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது ஈஸி டைரக்டா. கமென்சலிசம் பாயிண்ட்ல இது ஈஸியான ஒன்று. அதே எக்ஸாம்பிள் தான் புக்லயும் கொடுத்துருப்பாங்க. நமக்கு கிரியேட்டிவா திங்க் பண்ற கூட வேலை கூட கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஈஸி தான். டேரக்டா வந்து கெமிக்கல் கோஆர்டினேஷன்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடா கேட்டது நம்ம மல்டிபிள் டைம் ரிவிஷன் பண்ணாலே போதுமானது. இதுவுமே நம்ம கடைசி நேரத்தில் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டு தான் கொடுத்தோம். இது நல்லா படிச்சுட்டு போங்க. பேரா தைராய்டு ஹார்மோன் என்ன சார் பண்ணும்? C2 லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அது வந்து எபினெப்ரின் ஆர் நாவெப்ரிடின் வந்து பார்த்தீங்கன்னா FFF ஹார்மோன்ஸ் சொல்லுவோம், அதுவும் கொடுத்துருக்காங்க. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு T3 and T4 சிந்தசிஸ் பண்ணும். மெலட்டோனின் அப்படிங்கிறது வந்து நம்ம பாடியோட பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1 ஈஸி. டைரக்டா இன்சைடு டயக்ராம் பெஸ்ட். சரி, இன்சைடு டயக்ராம் பெஸ்ட் இப்போ என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கவனிங்க. இப்போ ஒரு பாட்டுக்கும் நமக்கு எக்ஸ்பிளேஷன் பார்க்கணும். இங்க பாருங்க, இது கிராப்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல கிசாட்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல சின்னதா ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வரும். ஹெப்படிக் சீக்கா. அதுக்கப்புறம் இது மேல்பிஜியன் டியூபல்ஸ் 100 to 120 வரைக்கும் இருக்கும். ஹெப்படிக் சீக்கா 6 to 8 இருக்கும். இதெல்லாம் கிளாஸ்ல மல்டிபிள் டைம் சொல்லி கொடுத்தது. இந்த டயக்ராம்ல இருந்தே கேட்டதுனால இது ஈஸி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து 172 அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் ஈஸி டைப். நிறைய மேட்ச் த ஃபாலோவிங் இந்த மாதிரி டாமினேட் பண்ணியிருக்கு. மேட்ச் த ஃபாலோவிங்ல ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா ஒரு 2 சாய்ஸ் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்து ஆன்சரை பிக் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா படிக்கல அப்படின்னா இதை படிச்சு பார்த்து திங்க் பண்ணி ஷார்ட்கட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ரொம்ப டைம் ஆகக்கூடிய இதா இருக்கும். நல்லா படிச்சு ஷார்ட்கட் எல்லாம் போட்டுச்சிங்கன்னா உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோவிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இல்லையா? அதுதான் உங்களை திருப்பி ரிவர்ட் பேக் அடிச்சுடும். எம்பைசி எத்தனை டைம் கேட்பான்னு தெரியல, மல்டிபிள் டைம் கேட்கறான். ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸை உடச்சு விடுறது. டெஸ்ட்ல நான் ஏகப்பட்ட முறை இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்து ஸ்டூடெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ இது டேமேஜ் தான் சர்ஃபேஸ் ஏரியா. அது பண்ணி சர்ஃபேஸ் ஏரியாவை டிக்ரீஸ் பண்ணும். சார் ஏஸ்பெஸ்டோஸ் கொடுத்துருக்காங்களே, ஏஸ்பெஸ்டோஸும் டைரக்டா அது லங்ஸோட டேமேஜ் தான். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கும். எத்தனை பேர் இதை மேட்ச் பண்ணீங்க தெரியாது. இது ப்ரீவியஸ் இருக்கு, அதனால தான் ப்ரீவியஸ் இருக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றது ரீசன் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா அப்படிங்கிறது வந்து இந்த பிராங்கைல வந்து இன்ஃப்ளேஷன் ஆகிறதுனால சின்ன சின்ன அலர்ஜி கூட அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இந்த இடத்துல இன்ஃப்ளேஷனால பிரீத்திங் ப்ராப்ளம் வரும். ஃபைப்ரோசிஸ்னா நம்ம பெர்ஃபோலஸ் நம்ம ஃபைபர்ஸ் டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தொலை மாதிரி விழுந்துடும். ஸோ எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் 2 வருது, பார்த்துக்கங்க. அகைன் இதுவும் மேட்ச் த ஃபாலோவிங்ல ஈஸி கொஸ்டின் தான். பிரெக்னன்சிக்கான டைம் கேட்குறாங்க. ஒவ்வொரு டைம்லையும் என்னென்ன இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கறது தான். குழந்தை வந்து வயிற்றுல இருக்கப்போ எந்தெந்த டைம்ல எது டெவலப் ஆகுது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் 4 weeks பிரெக்னன்சில நீங்க என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க, பிளஸ் அதில் என்ன சிம்டம் வரும்? ஹார்ட் ஃபுல்லா ஃபார்ம் ஆயிடும், துடிக்கிற சத்தம் லைட்டா கேட்கும். 12 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரெக்னன்சில நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? குட்டி குட்டிய ஜெனிட்டல் ஆர்கன் வந்து பாத்தீங்கன்னா வளர ஆரம்பிச்சிடும், இனப்பெருக்க உறுப்பெல்லாம். 24 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அந்த கண் இமைகள் இதெல்லாம் வளர ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 8 வாரத்துக்கு அப்புறம் என்ன சார் நடக்கும்? இந்த கால் விரல் இதெல்லாம் வளர ஆரம்பிச்சிடும். குழந்தை ஃபுல்லாவே இந்த ஷேப் ஃபார்முக்கு இந்த லிம்ஸ் இந்த கை விரல் காலில் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ மேட்ச் பண்ணி பாருங்க, ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு சின்னதை தப்பு பண்ணி வச்சுட்டுவான். ஹேபிட்ஸும் மஸ்கிட்டோஸும் நேச்சுரல் பெஸ்ட், இயற்கையில் இருக்கக்கூடிய பூச்சிகள் தான் அதெல்லாம். லேடி பேர்ட் அண்ட் டிராகன் ஃபிளை ஆர் நேச்சுரல் பெஸ்ட் கண்ட்ரோல்ஸ். கரெக்ட். ஹேபிட்ஸ் லேடி பேர்ட் சாப்பிட்ரும், டிராகன் ஃபிளை மஸ்கிட்டோ சாப்பிட்ரும். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். அதனால இதுவும் நான் ஈஸி டாபிக்லேயே வைக்கிறேன்.
அடுத்து அகைன் பாட்டை கேட்டிருக்கான், ஈஸி. பிரெயின்ல ஒரு பாட்டும் யார் எது என்ன ஒர்க் ரெகுலேஷன் பண்ணுது அப்படிங்கிறது ரிப்பீட்டடா கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லிம்பிக் சிஸ்டம், அமெக்டாலா நம்மளோட செக்ஸுவல் கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரக்கினாய்டு, எது நம்மளோட பிரெயினோட லேயர்ஸ்ல ஒன்று. ஸோ கிரானியல் மெனஞ்சிஸ்ன்னு கீழே சொல்லலாம். அடுத்து வந்து கார்பஸ் கலோசம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரெயின்லையும் நம்ம கனெக்டிவிட்டி ஏரியா. ஸோ அதனால ட்ராக்ட் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ்னு இது கொண்டு வந்திருக்காங்க. ஹைப்போதலாமஸ் நம்ம உடம்புல வந்து பாடி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. நம்ம மேட்ச் பண்ணணும், அது நியர்பை ஆன்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சு மேட்ச் பண்ணாலே மேட்ச் த ஃபாலோயிங். அகைன் இன்னொரு மேட்ச் த ஃபாலோயிங் நம்ம டாமினண்டா இருக்கு. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரி, இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி கொஸ்டின் தான், ஏன்னா இதுவும் என்சிஆர் லெவலில் வருது. சிலியா எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டு வச்சிருக்கான். ஆனால் சிலியா எதில் இருக்கும் தாண்டி இதுல எதோட மேக்ஸ் ஆகுது, அனோக்சியம் அப்படிங்கிற போர்ஷனோட இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும். சரி, ஆக்சினியமோட இது மேட்ச் ஆகும். அடுத்து வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எதோட மேட்ச் ஆகும், ரைபோசோமோட ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரைபோசோம் என்ன ஒர்க் பண்ணுது, புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து மைட்டோகாண்ட்ரியால முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டே, சிஸ்டர்னே கிறிஸ்டே, இது ரெண்டு நாளில் எப்பவுமே கன்ஃபியூஷன் ஆகும். அதனால இதுக்கு ஷார்ட்கட் எல்லாம் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மைட்டோகாண்ட்ரியா கிறிஸ்டே. அது வந்து கைனட்டோகோர் ஸ்பிண்டில் ஃபைபர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. ஏன்னா கைனட்டோகோர் போர்ஷன்ல ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆகும். நேற்று கூட இதை நடத்திருக்கேன். நம்ம பயாலஜிக்கல் பாருங்க, இதுல ஒரு கொஸ்டின் இருக்கும், நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இது மெயின் ஸ்ட்ரீம் பேப்பர்ல இது கேட்டிருக்காங்க, இதுலையும் கேட்டிருக்காங்க. அதனால ஈஸியும் தான். சாக்ரோமெசேஜ் செர்வீசியா நம்ம என்ன எடுப்போம், எத்தனால் வந்து ஃபெர்மெண்டேஷன் யூஸ் பண்ணிக்குவோம். அது ஆஸ்பெரிசில்லஸ் நைக்கர் வந்து யூஸ் பண்ணுவோம். எதுக்கு, சிட்ரிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இது வெளியெடுப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம், இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோஸ்போரின் ஏ டைரக்டா. இதெல்லாம் பாயிண்ட் தான், நான் ஏகப்பட்ட டைம் கேட்டது. க்ளோஸ்டோட்ரிக்கம் பியூட்டிலிக்கம் பியூட்டரிக் ஆசிட். ஸோ இது வந்து எத்தனை டைம் நமக்கு ரிப்பீட்டில் கேட்டிருக்கானே தெரியல. இதையே ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கா. அதனால் பேப்பர் ஈஸி தான், டைம் சேவிங் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சேவிங், டைம் பத்தலன்னு சொல்ல முடியாது. ஈவன் பேப்பர் கொஞ்சம் லேட்டாக கொடுத்துருந்தா கூட பேப்பரோட ஃப்ளோவில் வந்து நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க, நல்லா படிக்கணும், நல்லா ரிவிஷன் பண்ணணும். அப்போ டைம் கன்ஃபார்ம், இது சேவிங் தான். அடுத்து, விச் பார்ட் ஆஃப் ஹியூமன் நெப்ரான் இஸ் இம்பெர்மியபிள் டு வாட்டர்? ascending limb of loop of ஹென்லியோட ascending லிப் கீழே வர வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து வெளியே போகாது, மேலே போறது வந்து பெர்மியபிளா இருக்கும். ஸோ ஈஸி கொஸ்டின். ECGல மெயின் ஸ்ட்ரீம்ல PQRS என்னன்னு கேட்டு வச்சிருக்கான். இந்த இடத்துல வந்து P வேவ் என்னன்னு கேட்டு வச்சிருக்கான். டீபோலரைசேஷன் ஆஃப் ஆர்டரியா, அதுக்கப்புறம் ரீபோலரைசேஷன், டீபோலரைசேஷன், எண்ட் ஆஃப் சிஸ்டோல், இதெல்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல கேட்டு வச்சிருக்கான். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டீபோலரைசேஷன் ஆஃப் ஆர்டரியா மட்டும் தான் கேட்டிருக்கான். ஆன்சர் ஆப்ஷன் 1. ஓகேமா, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following is not an example of assessed reproductive technology? ARTKல வந்து ஏன் வரமாட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. IVF இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் ஆகட்டும், கிஃப்ட் இன்ட்ராஃபிலிபியன் டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும், இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டிக்கல வரும். பட் IUD அப்படிங்கிறது இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ். இது ஸோ டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி ஒரு டெக்னிக்காக வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரசெப்டிவ் மெத்தட் தானே. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 1. இது வந்து ஈஸி கொஸ்டின். அடுத்து ஜெனடிக் கோடான பத்தி என்ன கேட்டிருக்காங்க. AUG அப்படிங்கிறது கிளைசின் கிடைக்கனா, இது மித்தியோனைன். ஸோ ஃபர்ஸ்டே தப்பு. UAA அப்படிங்கிறது வந்து தைரோசினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணும் அப்படின்னு கேட்குறான். என்ன கேட்டிருக்கான், ஸ்டேட்மெண்ட், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான். ஓகே, எது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்ட் அப்படின்னு கேட்குறான். UAA அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தைரோசின் சொல்றான், இதுவும் தப்பு. அது வந்து கோடான் ஆர் மோஸ்ட்லி யூனிவர்சல். எஸ், கோடான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி யூனிவர்சல் தான், இது கரெக்ட் தான். அது UAG அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டர் கோடான். எஸ், கரெக்ட். மோர் தென் ஒன் கோடான் கோட்ஸ் ஃபார் சிங்கிள் அமினோ ஆசிட், இதுவும் கரெக்ட். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா C, D and E எல்லாம் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. ஸோ ஈஸி, எனக்கு இது ஈஸி தான். டேரக்டா NCERT ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம், அதனால இது ஈஸி தான். இந்த UAAங்கிறது தைரோசின்ல எதுக்குமே கோட் பண்ணாது. ஸோ அதனால இது வராது. அது வந்து MTP மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி எதுவும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 7 to 9 வீக்ஸ் தான். ஸோ இதுவும் ஈஸி. ஸோ டைரக்ட் NCERT பேஸ்ட் கொஸ்டின். எனக்கு கீழே கொடுத்தலாம் பாருங்க, ரொம்ப ஹை டைம். மொதல் 9 வீக்ஸ்குள்ளேயே நீங்க வந்து குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெக்டா இருக்கும் பட்சத்தில் நீங்க கருக்களை போய் பண்ணிக்கலாம், அதுக்கு மேல பண்ணக்கூடாது. அடுத்து ஒரு அசஸ் ரீசன் பேஸ்ட் டைப் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு படிச்சு பார்க்கலாமா. சம் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் are required to evaluate the morality of scientific human activity might help or harm living organisms. கரெக்ட் தான்.
ஸோ நம்ம பண்ணக்கூடிய ஒரு பயோடெக்னாலஜிக்கலா ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா ஒரு பக்கம் நமக்கு ஒரு லிவிங் திங்க் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இன்னொருத்தர் ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கலாம். பட் அதை கண்ட்ரோல் பண்ணல. கண்ட்ரோல் பண்றது யாரு? ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி டிசிஷன் டு ரெகுலேட் த வெரைட்டி ஆஃப் ஜிஎம். அப்படிதான் நம்ம ஜெனடிக் மாடிஃபை பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனிசத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங். இதுவே ஒரு தனி கொஸ்டின் தான். இது வந்து இப்ப ரீசன்ல கேட்கறான். அப்ப கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அப்டேட் ஆகுதுன்னு பாருங்க. டிஃபிகல்ட் கிடையாது, அப்டேட். டைம் கன்சூமிங் அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி திங்கிங் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும் அந்த அப்படிங்கறத இது பண்ணி வச்சிருக்கான். ஸோ இதுல அசஸனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட், ரெண்டுமே பர்ஃபெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆன்சர் ஆப்ஷன் தான். மேல கூடிய கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மாடரேட் ஜோன்ல வைக்கிறேன். ஏன்னா உங்களால மேட்ச் பண்ண முடியல அப்படின்னு மாடரேட் கீழே வைக்கிறேன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஆட்டோசோமல் ரிசெசிவ்? கேனா ஹீமோஃபிலியா இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோசோமல் கிடையாது, எக்ஸ் லிங்க்டு. இது வந்து எக்ஸ் லிங்க்டு டிசீஸா? அப்ப எக்ஸ் லிங்க்டு டிசீஸ்னா ஹீமோஃபிலியா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோசோமல் வராது, மீது எல்லாமே ஆட்டோசோமல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3, 84. அது வந்து பாத்தீங்கன்னா 85. இதுவும் ஈஸி கொஸ்டின் தான், மேட்ச் பண்ணணும். எது வந்து எதோட மேட்ச் ஆகுது அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் G1 ஃபேஸ். G1 ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மெட்டபாலிக்ல ஆக்டிவா இருக்கும், அந்த இடத்துல க்ரோவிங் தொடர்ந்து நடந்ததா இருக்கும். ஸோ கரெக்ட். எஸ் ஃபேஸ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகும், கரெக்ட். G0 ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா மெட்டபாலிக்ல ஆக்டிவா இருந்தாலும் மற்றபடி வேற எந்த ஒரு ஒர்க்கும் நடக்காது. ஸோ இது G2 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் சிந்தசிஸ் எக்ஸ்க்ளூசிவா சொல்லலாம், G1 சொல்லலாம், G2 சொல்லலாம். கரெக்டா மேட்ச் ஆகுது பாத்தீங்கன்னா இது ஒன்று தான் மேட்ச் ஆகுது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. ஸோ செக்ஷன் ஏவை நம்ம பார்க்குறப்போ ஓவரால் ரிவ்யூ என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லா கேள்வியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நான் இதில் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல, கிளாஸ்ல நடத்தல அப்படின்னு சொல்றது இல்லை. பாயிண்ட் என்னன்னா டைம் கன்சூமிங் கண்டிப்பாக இருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 டைம் படிச்சு பார்க்குறோம். நம்ம ஒரு 6 இயர்ஸ் நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்மளே ஒரு 2 டைம் படிச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம் எழுதுற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கன்சூமிங் ஆகும். இந்த செக்ஷன் ஏவை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் பியும் முடிச்சிடலாம். ஓவரால் அப்புறம் ஜுவாலஜி போர்ஷன் இப்போ இருக்குன்னு பார்ப்போம். ரைட். Manifestation of phenylketonuria are given flow quotes incorrect answer for the given option. phenylketonuria என்ன சிம்டம்ஸ் கீழே வராது? மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்குமா? எஸ், phenylketonuria இருக்கும். ஸ்கின் ரேஷஸ் இருக்குமா? எஸ், phenylketonuria இருக்கும். phenylketonuria கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் டாபிக், மல்டிபிள் டைம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், இது ரொம்ப முக்கியம். எக்ஸசிவ் அக்குமுலேஷன் ஆஃப் phenyl pyruvate in blood. ஆமா, அந்த phenyl pyruvate தான் இருக்கும். இது phenylketonuria சிம்டம் தான். furrowed tongue, நோ, இது டவுன் சிண்ட்ரோத்தோட எக்ஸ்க்ளூசிவ் கேரக்டர். 21 குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருக்கு பாத்தீங்களா, அது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. ஃபர்ரோடு டங் பாருங்க. அப்போ அந்த சிம்டம்ஸ் நம்ம இந்த அளவுக்கு தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த கேள்வி நமக்கு சொல்லுது. அது அகைன் ஒரு ரீசன் படிச்சு பார்க்கலாம். ஆஃப்டர் டெத் இது நான் கண்டிப்பா டிஃபிகல்ட் ஜோன்ல வைக்கிறேன். ஏன்னா ரிகர் மார்டிஸ் பத்தி ஆல்ரெடி ரொம்ப பழைய கேள்வி இருக்கு. பட் இப்போ ஏன் அது ரீசெண்டா ரிகர் மார்டிஸ் டாபிக் எடுத்து வைக்கிறான்னு தெரியல. அதனால நான் டிஃபிகல்ட் வைக்கிறேன். செக்ஷன் பில் தான் டிஃபிகல்ட் கேட்டிருக்கேன். இது வரைக்கும் நடந்த எல்லா டிஃபிகல்ட் கொஸ்டின் செக்ஷன் பில் தான் இருக்கு. நீங்க சாய்ஸ்ல விட்டுருக்கலாம், செக்ஷன் விட்டுருப்பீங்க. ஆஃப்டர் டெத் த பாடி மசில் கெட் ஸ்டிஃப் ஸ்டேட் ஆஃப் பார்ஷியல் கன்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ். அதாவது ரிகர் மார்டிஸ் கண்டிஷன் தான். இது ரிகர் மார்டிஸ்னா இறந்ததுக்கு அப்புறம் அந்த மசில்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சுக்கும். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கை மடக்க முடியாது, அப்படியே ஃபுல் இந்த இடத்துல ஸ்டிஃப் ஆயிக்கும். இது நடக்குமானா எஸ், இது வந்து டெத்துக்கு அப்புறம் ஈவென்ச்சுவலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அசஸன் கரெக்ட் தான். ரீசன் அதான் பார்த்துடலாம். அட்டாச்மெண்ட் ஆஃப் மயோசின் ஹெட் அன்எக்ஸ்போர்ட்டிவ் சைட் ஆஃப் ஆக்டின் டேக் பிளேஸ் பார்ஷியலி. கரெக்ட் தான். இந்த இடத்துல வந்து அந்த ஹெட் அட்டாச் ஆகுது பாத்தீங்களா, ஆக்டினோட ஹெட். ஆனா அது ரிட்டர்ன் உடைக்கிறதுக்கு ஏடிபி தேவைப்படும். அந்த பர்சன் இறந்து போனதுனால ஏடிபி சிந்தசிஸ் பண்ண முடியாது, அதனால அது அப்படியே ஒட்டிக்கும், அதனால ஸ்டிஃப் ஆகும். ஸோ ரீசனும் கரெக்ட், அசனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரலாம். பட் கீக்கு பார்ப்போம், ஏன்னா ரிகர் மார்டிஸ் இல்லையா, ஸோ அதனால கீக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். 100% அசன் நான் தரமாட்டேன், ஏன்னா இது வந்து அவுட் ஆஃப் என்சிஆர்டி. அவுட் ஆஃப் என்சிஆர்டி ஸ்டிஃப்னஸ் அந்த ரிகர் மார்டிஸ் கான்செப்ட் பழைய கேள்வி. நீங்க ப்ரீவியஸ் கவர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எழுதிக்க முடியும். The human process of respiration involve the following steps. எது ஃபர்ஸ்ட் நடக்குது அப்படி? இது அப்படியே என்சிஆர்டி டிட்டோ, ஈஸி क्वेश्चन தான். சரி, ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? நீங்க வந்து பல்மனரி வென்டிலேஷன் பண்ணுவீங்க, மூச்சு உள்ள எடுப்பீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஆல்வியோலர் மெம்பரேன் வழியா அது உள்ள போகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளட் மூலமா அது உள்ள போய் ஃபைனலா டிஷ்யூவை மீட் பண்ணும். அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா EACB, அதுக்கப்புறம் தான் டி வருது. ரெக்கார்ட் ஆகுதா? எஸ்மா, ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஓகே, டன். அடுத்து அகைன் ஒரு அசன் ரீசன் டைப் பேட்டர்னு பாப்பா என்ன இருக்குன்ட்டு. some human organ like a liver, kidney fail to இதெல்லாம் வேலை செய்யலாம், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், enable to the patient to live normal life. கரெக்ட். நம்ம உடம்புல வந்து இந்த லிவர் கிட்னி எல்லாம் வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யலாம், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், ஒரு நார்மல் லைஃப் வாழ்றதுக்கு. கரெக்ட் தான் சார். டிஷ்யூ மேட்சிங் அண்ட் பிளட் குரூப்பிங் மேட்சிங் கண்டிப்பா அது நடக்கணும். அது நடக்கல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இம்யூனோ சப்ரசன்ட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு ஆர்கன் உள்ள எடுக்கிறோம் அப்படின்னா அது உடனே நம்ம உடம்பு ஒத்துக்காது. அப்ப இம்யூனோ சப்ரசன்ட் எடுத்து கொஞ்சம் நம்ம இம்யூனாலஜி கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே நமக்கு, இது ரீசன் கரெக்ட், அசஸனும் கரெக்ட்,
இப்போ இது கரெக்டான எக்ஸ்பிளனேஷனா பாருங்க. நம்ம நார்மல் லைஃப் வாழ்றதுக்கு கிட்னியும் லிவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழைக்கலாம், நம்ம உறுப்பு மாத்திக்கலாம். ஆனா அதுக்குதான் நம்ம வந்து இந்த டிஷ்யூ மேட்சிங் அண்ட் பிளட் குரூப்பிங் பண்றோமானா இன்னும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது எப்ப பண்ணுவோம், இந்த ரீசன் எப்ப கொடுத்துருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல வந்து ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கணும். நம்ம கிட்னியோ லிவரோ நம்ம உடம்பு ஏத்துக்கல அப்படிங்கிற அசசன் கொடுத்துட்டு அதுக்கான ரீசனா இது கொடுத்துருந்தா ஓகே. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான அசசன் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சோ ரெண்டுக்கு நடுவுல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல. சோ ஆன்சர் ஆப்ஷன் பி வரும். என்னால ஃபைனல் கீக்கா வெயிட் பண்ணலாம். அடுத்த அசசன் ரீசன் ஹெமிகார்டேட்ஸ் the body cavity is lined by the mesodome கேக்குறாங்க. கரெக்ட். இதுல வந்து mesodome மூலமா தான் ஹெமிகார்டேட்டை லைன் பண்ணியிருக்கோம். as element is the body cavity is not lined by the mesodome. கரெக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா சூடோசோலமைட் தான். சோ இதுவும் கரெக்ட். அதுதான் கரெக்ட், ரீசன் கரெக்ட். பட் ரெண்டு பேரும் நடுவுல ரிலேஷன்ஷிப் இருக்கா? ரிலேஷன்ஷிப் இல்ல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா both assumption and reason are correct, but R is not the correct explanation of assumption. What the assumption reason? A sharp decline dissolved oxygen downstream the point of sewage discharge which caused mortality and other aquatic. நம்ம ECT field சொல்லணும்ல, இதை சொல்லிட்டு வந்துடுறேன். ஆனா இந்த கொஸ்டின் வந்து மாடரேட். செக்ஷன் பில இது மாடரேட். இந்த கொஸ்டின் ஈஸி ஜோன். அடுத்த ஜோன் வந்து பாத்தீங்கன்னா இது ஈஸி. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து இந்த ஆக்சிஜன் வந்து சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பண்றப்ப குறையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு தண்ணி இருக்கு அப்படின்னா அந்த தண்ணியில ஏகப்பட்ட நியூட்ரிஷன் சேர்ந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஆர்கானிசம்ஸ் அதை சாப்பிட்ற டைம்ல இன்ஆர்கானிசம் சாப்பிட்றப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கும். அப்ப அந்த குட்டி குட்டி மைக்ரோ ஆர்கானிசம் ஆக்சிஜன் எடுத்துக்கிறதுனால ஃபிஷ் இறந்து போயிடுது. நான் ஏகப்பட்ட டைம் ரிவிஷன் பண்ணிருக்கேன். யூட்ரோபிக் கான்செப்ட்ல நம்ம யூடியூப்ல போய் பாருங்க, இந்த கேள்வி நான் நிறைய டைம் யூடியூப்ல நடத்திருக்கேன். அப்ப இது கரெக்ட். இதுக்கான ரீசன் மைக்ரோ ஆர்கானிசம் இன்டு தி பயோடிகிரேடேஷன் ஆஃப் தி மேட்டர் ரிசீவிங் தி வாட்டர் பாடி ஆஃப் லாட்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அதான் ஆக்சிஜன் நிறைய எடுத்துக்கிறதுல அது நடக்குது. ஸோ அசன் கரெக்ட், ரீசன் கரெக்டா. ஸோ அசன் வந்து ரீசனை பர்ஃபெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆப்ஷன் 1. ஈஸி. அடுத்தது 192 எபித்திலியல் டிஷ்யூ ஸ்டேட்மெண்ட் பத்தி கேட்டிருக்கான். படிச்சு பார்த்து நம்ம ஈஸியா டிஃபிகல்ட்டான பார்த்துக்கலாம். எபித்திலியல் டிஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா சிலியா ஒருத்தன ஃப்ரீ சர்ஃபேஸர் வச்சிருக்கோம். ப்ரொவைட்ஸ் த லைனிங் ஆஃப் ஸ்டமக் பார்ட்ஸ் ஆஃப் இன்னர் பாடி. கரெக்ட். அடுத்து வந்து காம்பவுண்ட் ஆஃப் எபித்திலியம் மல்டி லேயர் மீன் த லொகேட்டட் ரோல் ஆஃப் த செக்ரிகேஷன் அண்ட் அப்சார்ப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லொகேட்டட் இன் த டிப் ஆஃப் த நோஸ். கண்டிப்பா எபித்திலியல் டிஷ்யூ இருக்கும். எக்ஸோகிரைன் டிப் ஆஃப் த நோஸ் இல்ல கார்டிலேஜஸ் தானே இருக்கும். தப்பு இது. எக்ஸோகிரைன் கிளான்ஸ் பொசஸ் எபித்திலியல் டிஷ்யூ. கரெக்ட். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சி வருது. அதுக்கப்புறம் இது வருதுன்னா பி, அதுக்கப்புறம் சி, டி வராது, இ, பிசிடி. ஆன்சர் ஆப்ஷன் 3 கரெக்டா தான் இருக்கு. சரி, இது ஈஸியான என்சிஆர்டி ஸ்டேட்மெண்ட் கண்ணா. அப்ப ஈஸி எல்லாமே எப்படி இருக்கும்? ஈஸி தான். மாடரேட் கீழே வைக்க மாட்டேன். 10 கொஸ்டின் தாராளமா எழுதிட முடியுது. செக்ஷன் பில எல்லாருமே தாராளமா 10 கொஸ்டின் எழுதிருப்பீங்க. 15 கொஸ்டின்ல 10 கொஸ்டின் எழுதிருப்பீங்க. அது வந்து குரோமோசோம் ஸ்டார்ட் பேரிங் டுகெதர் இன் த ஃபார்ம் ஆஃப் சினாப்டிமல் காம்ப்ளெக்ஸ். சினாப்டிமல் காம்ப்ளெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஜோன்ல குரோமோசோம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பேர் பண்ணுது அப்படின்னா ஜைகோட்டின். அப்ப A ஃபார் 2. மத்ததுல இருக்கான்னு பாத்துக்கலாம். இன்னும் டி ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்ப நம்ம இன்னும் 2-3 இது பார்க்கணும். எந்த இடத்துல வந்து மைக்ரோஸ்கோப், இந்த மைக்ரோஸ்கோப் வேர்டு நமக்கு எங்கதான் வரும்? லெப்டோட்டின்ல வரும். எடுத்து பாருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரீகாம்பினன்ட் நியூடில். இதெல்லாம் நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், முடிச்சு போட்டு பேக் பண்ணிட்டேன். ஈவன் இது யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இது இருந்தா கேட்பான்னு நமக்கு தெரியும். அப்ப ஏன் நல்லா படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா அடிச்சிருக்கலாம்ல, ஃபுல் ஸ்கோர் வந்திருக்கும். அது டிஸ்டர்பன்ஸ் சினாப்டிமல் காம்ப்ளெக்ஸ் டிப்ளோட்டின்ல நடக்கும். ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 4. ஈஸி தான். அடுத்து அசன் ரீசன் டைப்பா Juxtagloma apparatus JJ cells important role in the regulation of GFR. Glomerular filtration GFR confirm GJ cells வேலை செய்யுது. அசன் கரெக்ட். GFR என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா glomerular filtration கீழே வெல்றப்போ JGA செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணும்? ரெனினை செக்ரிகேட் பண்ண வைக்கும். அது வந்து பிளட் மூலமா GFR அகைன் நார்மல் ஸ்டேட் கொண்டு வரும். கரெக்ட். அதோட ஒர்க் தான் மேலக்குது. கரெக்ட். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா glomerular filtration ரேட்ல JGA செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் நமக்கு வேலை செய்யும். ஸோ ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு, ரெண்டும் கரெக்டா இருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்த ஸ்டேட்மெண்ட் கோல்ஜி ஆப்பரேட்டிஸ் சிஸ்டர் என்ன இருக்கா? இப்பதான் சொல்லி கொடுத்த சிஸ்டர் என்ன இருக்கானா கண்டிப்பா கோல்ஜி ஆப்பரேட்டிஸ்ல இருக்கு. கான்சென்ட்ரேட்லி அரேஞ்ச்டு நியர் டு தி நியூக்ளியஸ். கண்டிப்பா நியூக்ளியஸ் பக்கத்துல இருக்கு. டிஸ்டன்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் சிஸ் அண்ட் கான்கேவ் இஸ் டிரான்ஸ். நிறைய பாத்துக்கன்னா இங்க கரெக்டா கொடுத்துருக்கான். பட் சில நேரத்துல வந்து சிஸ் வந்து கான்கேவ்னும் டிரான்ஸ் வந்து கான்வெக்ஸ்னு சொல்லுவான். ஓகேவா? இது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து
சிஸ்டர் எக்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தா அப்படின்னு ஷார்ட்கட் நான் சொல்லுவேன். நீங்களும் ஞாபகம் வச்சுக்கங்க. சிஸ்டர் எக்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தா, கான்வெக்ஸ் வந்து இந்த இடத்துல சிஸ் வரும், இது ஈஸியா கான்கே வந்து டிரான்ஸ் வரும். ஸோ இந்த இடத்துல மாத்தலாம், நெக்ஸ்ட் இயர் மாத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்டேட்மெண்ட் ஒன்னு கரெக்ட். அது வந்து சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஃபேசஸ் அது ஆர்கனல் அண்ட் ஐடென்டிக்கல் கிடையாது கண்ணா. ரெண்டுமே ஐடென்டிக்கல் கிடையாது. ரெண்டு இன்டர் கனெக்டடா இருக்குமா தவிர்த்து சிமிலரான கண்டிப்பா ரெண்டு பேருக்கு டிஸ்டிங் தான், ரெண்டு பேரும் டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால வந்து ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. இங்க ஐடென்டிக்கல் தான். இந்த மாதிரி வேர்டு வந்தாலே மேக்ஸிமம் மாட்டிக்கும் ஆன்சர். ஐடென்டிக்கல், சேம், சிமிலர், டிசிமிலர், அந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஒன்னுக்கு 2 டைம் செக் பண்ணி பார்க்கணும் அர்த்தம். அடுத்து ஸ்டேட்மெண்ட் பாருங்க. டீஜெனரேஷன் ஆஃப் கார்பஸ் லூட்டியம் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் இஸ் தி காஸ் தி டீஇன்டிகிரேஷன் ஆஃப் எண்டோமெட்ரியம். கரெக்ட். எண்டோமெட்ரியம் தான் உங்களுக்கு ஒருவேளை ஃபெர்டிலைசேஷன் நடக்கலன்னா இந்த கார்பஸ் லூட்டியம் டீஜெனரேட் ஆகுறதுனால பிளட் மூலமா பீரியட்ஸா வெளியே போகும். ஸோ இது கரெக்ட். அது சைக்ளிக் மென்சுரேஷன் இண்டிகேட்ஸ் த நார்மல் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஆஃப் ஹியூமன் ஃபீமேல் எக்ஸ்டென்ஸ் டு த மீனாச்சில இருந்து மீனோஃபாஸ் வரைக்கும். ஆர்ச்னா ஸ்டார்ட், பாஸ் நேரத்துல ஸ்டாப். கரெக்ட் தான். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் 1. இது நமக்கு ஈஸி ஜோன். மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாடரேட் ஜோன். ஏன்னா எத்தனை பேர் வந்து ஐடென்டிக்கல் அடிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது டவுட் தானே, பாத்துக்க மாட்டீங்க, டக்குன்னு வேகமா போயிருப்பீங்க. பட் ஆப்ஷன் செக்ஷன் பில இருக்கு, சாய்ஸ் கூட விட்டுருக்கலாம் நீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா with regard to the hormone identify the correct statement. ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். எபினெப்ரின் வந்து பெப்டைட் ஹார்மோன் கிடையாது கண்ணா, பெப்டைட் ஹார்மோன் கிடையாது இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து பெப்டைட் ஹார்மோன் கண்ணா, இது ஸ்டெராய்டு ஹார்மோன், தப்பு இது. அடுத்து வந்து ஹார்மோன்ஸ் அது இன்டராக்ட் வித் மெம்பரேன் ஆஃப் த பவுண்ட் ஆர் நாட் டு நாட் டு என்டர் த பட் ஜெனரேட் மெசேஜ். டைரக்டா வந்து மெம்பரேன்ல அட்டாச் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மெசேஜ் கிரியேட் பண்ணும். கரெக்ட் தான். ஹார்மோன்ஸ் ஆர் இன்டராக்ட் வித் இன்டர்செல்லுலர் ரிசெப்டார் மோஸ்ட்லி ரெகுலேட் தி ஜீன் எக்ஸ்பிரஷன். இதுவும் கரெக்ட் தான். இன்சுலின் இஸ் அமினோ ஆசிட். இது பெப்டைட் ஹார்மோன் கண்ணா, இது வந்து பெப்டைடிக் ஹார்மோன். எபினெப்ரின் தான் அமினோ ஆசிட். ஸோ இதுவும் தப்பு. கொடுத்த அந்த ஹார்மோன் ரிலீஸ்ல தப்பு. அப்ப பாருங்க எது எது வந்து பெப்டைடு, எது வந்து ஸ்டெராய்டு, எது அமினோ டெரிவேட்டிவ், இது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா சி அண்ட் டி மட்டும் தான் கரெக்டா இருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. அந்த கொஸ்டின் ஈஸிமா. அடுத்தது மெட்டாமார்பஸ். மெட்டாமார்பஸை பொறுத்த வரைக்கும் இந்த மார்பாலஜி சேஞ்ச் ஆகுறது. பாராமெட்டபாலஸ் காக்ரோச்ல வரும் இல்லையா, அடுத்து கரெக்ட் தான், இது சேஞ்ச் ஆகுது. அடுத்து வந்து பிரெயின், சூப்பர் ஈசோஃபேஜியல் கேங்லியன் பிரெயின் சம்பந்தப்பட்ட ஒண்ணுதான். விஷன் சம்பந்தப்பட்டது ஒமான்டிடியா, காக்ரோச். ரெஸ்பிரேஷன் ஸ்பைராக்கிள். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் காக்ரோச். எனக்கு இனிஷியல் கொஞ்சம் தான் ஆயிடுச்சு, மற்றபடி போக இல்லை, ஈஸியா தான் இருந்திருக்கு. பாருங்க ஹார்டிவன் பேக், இது நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க கிரியேட்டிவ் கொஸ்டின் சொல்லிட்டு. இதுவும் நான் மாடரேட் கீழே வைக்கிறேன், ஆனா இது ரிப்பீட்டட் கொஸ்டின், 100% ரிப்பீட்டட் கொஸ்டின். இதுல பாருங்க ட்ரிபிள் ஏ 22% கொடுத்துருக்கான், ஏஏ 62% கொடுத்துருக்கான், டபுள் ஏஏ 16% கொடுத்துருக்கான். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஓட ஓவரால் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்கிறான். சிங்கிளா ஒரு ஏவும் இந்த ஏவோட வேல்யூ. கண்ணா நமக்கு பாருங்க ஏஏ கிட்டத்தட்ட 62%. நமக்கு ஃபார்முலா போட்டீங்கன்னா என்ன வரும், 2 டைம் ஏஏன்னு வருமா, அப்ப 62%. அப்ப எக்ஸாக்டா ஏஏவோட வேல்யூ கிட்டத்தட்ட 32%. அப்ப இந்த 32% இங்க ஏஏ எவ்வளவு கொடுத்துருக்கான், 22 கொடுத்துருக்கான்னு ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட் பண்ணா 50, 31 இது சரிக்கான, இது 31. இது 31 வந்து இங்க கொடுத்துருக்க 22 ஆட் பண்ணுங்க. ஸோ 53. அது இங்க எவ்வளவு கொடுத்துருக்கான், 16 கொடுத்துருக்கான். இதோட வந்து 31 ஆட் பண்ணுங்க, 7, 47. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. இது நான் எக்ஸாம் முன்னாடி கூட இந்த ப்ராப்ளம் நடத்திருப்பேன். ஸோ இது ரொம்ப 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 ஈஸியான ப்ராப்ளம். பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இதுவும் ரிப்பீட்டட் பேட்டர்ன் தான். அடுத்தது இதுவும் ஈஸி தாங்கண்ணா, டைரக்டா அதை கேட்கறான். எக்ஸ்எக்ஸ் எக்ஸ்ஓ டைப் வந்து கிராஸ் ஓப்பர்ல இருக்கும். டபிள்யூஇசட் இசட்டபிள்யூ வந்து பேர்ட்ஸ்ல இருக்கும். டபிள்யூஇசட் டபிள்யூஓ மெக்கானிசம் வந்து மாத்து வாஸ்புல இருக்கும், சாரி மாத்துல இருக்கும். ஹெப்ளோடிப்ளாய்டு மெக்கானிசம் வாஸ்புல மட்டுமே பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே கரெக்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2ல இருக்கு. ஸோ ஓவராலா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில் நடந்த MNOP டைப்புக்கான ஜுவாலஜி ஆன்சர் கீ. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ஈஸியா டிஃபிகல்ட்டான்னு கேட்டீங்கன்னா மாடரேட். ஈஸி கிடையாது. ஜுவாலஜி போர்ஷன் நான் மாடரேட் கீழே வைப்பேன். நிறைய ஆம்பிக்யூஸ் இருக்கு, ஈஸியா தப்பா வரும், நிறைய இடம் இருக்கு. ஸோ நம்மளால திங்க் பண்ண முடியாது, வேகமா போறப்ப தப்பு பண்ணிடுவோம். ஸோ அதனால இந்த ஜுவாலஜி மாடரேட். அப்போ ஓவரால் கன்க்ளூஷன் ஆஃப் த பேப்பர் தான் இப்பயே கொடுத்துடலாம். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில் நடந்த பேப்பருக்கு நம்மளோட ஓவரால் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன்மா. கொஸ்டின் பேப்பர் வந்து மெயின் ஸ்ட்ரீம் பேப்பர் கம்பேர் பண்றப்போ ஒரு படி ஸ்லைட்டா ஈஸி. தூத்துக்குடி பேப்பர் தான் ஈஸி. ஸோ அதனால நிறைய பேர் சொல்ற மாதிரி தூத்துக்குடியில் கேட்ட கொஸ்டின் பேப்பர் வந்து மெயின் ஸ்ட்ரீம் பேப்பரோட டிஃபிகல்ட்டுங்கிறாங்க. அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். என்னோட சைட்ல இருந்து நான் சொல்றது தூத்துக்குடி பேப்பர் ஈஸி.
கம்பேரிங் டு தி மெயின் ஸ்ட்ரீம். ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை சார், ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கா? தூத்துக்குடி ரொம்ப ஈஸி ரொம்ப டிஃபிகல்ட் அப்படிலாம் கிடையாது. இதுவும் மாடரேட் பேப்பர் தான். நீங்க பார்த்தா பிசிக்ஸ் ஈஸியா இருந்திருக்கும், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி மாடரேட் கிட்ட வந்திருக்கும், பாட்டனியும் ஜுவாலஜியும் மாடரேட் தான், பயாலஜி மாடரேட்டுங்கிறேன். ஏன்னா நீங்க ஈஸியா தப்பு பண்ணுவீங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஈஸியா வந்தாலும் இங்க பயாலஜியில் சின்ன சின்ன மிஸ்டேக் கொஞ்சம் வேகமா போனீங்கன்னா தப்பு பண்ணிருவீங்க. நிறைய பேர் பண்ணிருப்பீங்க, டாப்பர்ஸ் எல்லாம் இந்த ஜுவாலஜி பேப்பர்ல நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நிறைய இடத்துல ஆம்பிகஸ் இருக்கு. அப்போ ஓவரால் இந்த பேப்பரோட கன்க்ளூஷன் அக்கார்டிங் டு மீ அப்படின்னு பார்த்தோம்னா, மெயின் ஸ்ட்ரீம் பேப்பரோட இந்த ஸ்ட்ரீம் பேப்பர் ஓரளவுக்கு நமக்கு பெட்டராக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிறது இந்த பேப்பர்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் பேப்பர் பண்றவங்க இதையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 4 செஷனுக்கும் நான் கீ ஆன்சர் போட்டேன். ஸோ வீடியோட எண்ட்ல ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்றோங்கன்னா, நீட் 2024க்கு டோட்டலாக ஒன் டே நம்ம நடத்தணும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிவிஷன் எப்படி பண்ணோம், எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறது வீடியோட இன்பிட்வீன் சொல்லியிருப்பேன். வீடியோட எண்ட்ல 2025க்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்லிட்டேன், நம்ம யூடியூப்ல லெக்சர்ஸ் போட்டுட்டு இருக்கேன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம அகாடமிக்ஸ்ல ஹெல்ப் பண்ணுவோம். பட் டேரக்டா வரவங்களுக்கு டேரக்டா சொல்லி தர போறோம். நீங்க வீட்ல இருந்து படிக்கிறவங்களுக்கு நான் வந்து ஆன்லைன்ல செல்ஃபா படிக்கிறவங்களுக்கு யூடியூப்ல கைட் பண்ண போறோம். ஸோ ஓவராலா நம்ம சேனல்ல 2 விஷயங்கள் தொடர்ந்து இருக்க போகுது. கைடன்ஸ்ல அதுங்களுக்கு கைடன்ஸ் கண்டிப்பா கொடுக்க போறோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு ஃபியரை தாண்டி அது ஏன் இப்படி நடக்குது, அதுக்கு பின்னாடி கூடிய அரசியல் என்ன, பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு ஓப்பனா பேசக்கூடிய சேனல் நம்மளது மட்டுமா தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் அகைன் சொல்லிட்டு, நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு, கீ ஆன்சர் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கங்க அப்படி சொல்லி இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.